Hello everyone. Welcome to my class Literary Lessons and Essays. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற ஷார்ட் ஸ்டோரி The Little Match Girl written by Hans Christian Andersen. So we will get into the slides. Before entering, please subscribe my channel. So let us get into the introduction of the author and the ஸ்டோரி ரெண்டுக்குமான ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் இங்கே நான் கொடுத்துருக்கேன். த லிட்டில் மேட்ச் கேர்ள் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் ஒரிஜினலி ரிட்டர்ன் இன் டேனிஷில் எழுதப்பட்டது. அண்ட் அதில் வந்து அதோட நேம் அங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஐ டோன்ட் நோ இஃப் த ப்ரொனன்சியேஷன் இஸ் ரைட், பட் ஐ வில் ஜஸ்ட் ரீட் வாட் இஸ் இன் இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட். டென் லெலே பிகே மேட் வோவுல்ஸ் சிக்கன். ஓகே, இதுதான் வந்து அந்த டேனிஷில் இந்த லிட்டில் மேட்ச் கேர்ளோட Danish name. அதுக்கு என்ன மீனிங்னா the little girl with the sulfur sticks னா match sticks. இந்த match sticksக்கு மேல இருக்கும் இல்லையா ஒரு கெமிக்கல், அதுதான் வந்து அந்த sulfur. Okay, it is a literary fairy tale by Danish poet and author Hans Christian Andersen. So it was written by Hans Christian Andersen. இந்த ஸ்டோரி எதை பற்றியதுன்னா about a dying child's dreams and hope. ஒரு குழந்தை, இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோட கனவுகளை பற்றியும் அதோட நம்பிக்கைகளை பற்றியதுமானதுக்கு தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 1845. Hans Christian Andersen was so இது வந்து about the story. அடுத்து நம்ம ஆத்தர் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். Hans Christian Andersen was a Danish author. Although a prolific writer of plays, travelogues, novels and poems, he is best remembered for his literary fairy tales. Okay, அவருக்கு நிறைய எழுதியிருக்காரு. ஒரு டைனமிக் ஆத்தர் தான். பிளேஸ் எழுதியிருக்காரு, டிராவலாக்ஸ், நாவல்ஸ், போயம்ஸ் எல்லாம் எழுதினா கூட எதுக்காக அவர் ரொம்ப ஃபேமஸாக அறியப்படுறாரு அப்படின்னு சொன்னால் for his fairy tales, literary fairy tales. அதாவது fairy tales-னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த குழந்தைங்க ஸ்டோரிஸ் மாதிரி வரும் இல்லையா, அதுதான் ஃபேன்சி ஸ்டோரிஸ், ஃபேரி டேல்ஸ். ஓகே, ஆண்டர்சன்ஸ் ஃபேரி டேல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 156 ஸ்டோரிஸ் அக்ராஸ் 9 volumes that have been translated into more than 125 languages. ஸோ அதோட இது பாருங்க, அவரோட ப்ராலிஃபிக் ரைட்டிங் இன் லிட்டரி ஃபேரி டேல்ஸ். ஃபேரி டேல்ஸ் மட்டுமே அவர் 156 ஸ்டோரிஸ் எழுதியிருக்காராம். அது எல்லாமே இட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் அக்ராஸ் இன் 9 வால்யூம்ஸ்ல அந்த ஸ்டோரிஸ் வருது. அண்ட் இட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன் மோர் தென் 125 லாங்குவேஜஸ். இத்தனை லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு ஒரு ஸ்டோரி. இது ஒரு குட்டி ஸ்டோரி அப்படிங்கிறதுனால நான் அந்த ஃபுல் ஸ்டோரியுமே ரீட் பண்ணி நான் மீனிங் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளா அழகா இருக்கும். உங்களுக்கு ரீட் பண்ண மீனிங் புரிய ஆரம்பிச்சிடும். இட் வாஸ் so terribly cold. Snow was falling and it was almost dark. Evening came on, the last evening of the year. Okay, இப்படிதான் கதை ஆரம்பிக்குது. The last evening of the year, அதாவது December 31st, the last evening of the year, நியூ இயர்க்கு முதல் நாள். இட் வாஸ் டெரிபிளி கோல்டு. ஏன்னா அது அந்த மந்த் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த், நல்ல சில்னஸ் இருக்கும். நம்ம ஊர்லேயே கோல்டாக இருக்கும். ஆர்டிக் பக்கத்தில் இருக்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் சொல்ல வேண்டாம், அப்படியே ஸ்னோ ஃபாலிங்காக இருக்கும். பயங்கர சில்லாக இருக்குது கிளைமேட். இட் வாஸ் டெரிபிளி கோல்டு அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த கோல்ட் அண்ட் க்ளூம் a poor little girl bareheaded and barefoot was walking through the streets. அந்த சில் கிளைமேட்ல ஈவினிங் அவர்ஸ்ல ஒரு குழந்தை ஸ்ட்ரீட்ஸ்ல நடந்து போயிட்டு இருக்கா. ஷீ இஸ் பேர்ஹெடட் அண்ட் பேர்ஃபுட்னு சொல்றாங்க. அதுக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க தெரியுமா? அங்க யாருமே இந்த கேப் போடாம இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க கொடைக்கானல் மாதிரி ஒரு கூலான கிளைமேட் போனாலே யூ நீட் அ ஹேட், ஒரு கேப், ஒரு குல்லா மாதிரி வாங்கி போட்டுப்போம். ஏன்னா அந்த காது வழியா யூ cannot tolerate the chillness that is entering into the holes of your ears. ஓகே, அந்த காது வழியா நுழையிற அந்த குளிரை தாங்கிக்க முடியாது. ஸோ அந்த குழந்தை ஆனா அந்த சில்னஸ்ல அது பேர் ஹெட்டடா இருக்கு. அதே மாதிரி பேர் ஃபுட், தரையெல்லாம் அப்படியே ஐஸா இருக்கும், ஜிலு ஜிலுன்னு இருக்கும். ஹவு குட் ஷி வாக்? பட் இட் இஸ் ஷி இஸ் வாக்கிங் ஆன் பேர் ஃபுட், ஸ்லிப்பர்ஸ் இல்லாம நடந்து போயிட்டு இருக்கா. Of course, when she had left her house, she had slippers on, but what good had they been? அவ வீட்டை விட்டு வெளியே போடுறப்போ அவ ஸ்லிப்பர் போட்டு தான் இருந்தாலாம். ஆனா அதனால என்ன பயன் அப்படின்னு ஆத்தர் கேட்கிறாரு. They were very big slippers, way too big for her,
for they belong to her mother. அவ வர்றப்ப எதை போட்டு இருந்தா அவங்க மதரோட, அவளுக்குன்னு ஸ்லிப்பர்ஸ் கிடையாது. So she was wearing her mother's slippers. அப்போ what do we understand from this? இதுல இருந்து அவ ஏழ்மை நிலையில இருக்கான்னு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சு. பேர் ஹெட், பேர் ஃபுட்ன்றப்பயோ புவர் சைல்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா வந்து மதரோட செப்பலை போட்டிருக்கா. அப்ப செப்பல் கூட வாங்க முடியல, ஒரு ஸ்லிப்பர்ஸ் கூட வாங்க முடியல. அந்த ஊர்ல வந்து பேசிக் நீட் அது. ஒரு ட்ரெஸ், திக் ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஹேட் போட்டுக்கிறது, ஸ்லிப்பர் போட்டுக்கிறது தான் பேசிக். சர்வைவல்கே அது ரொம்ப தேவை, உயிரோட இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள். அது கூட இல்லாம இருக்கானா. ஷீ இஸ் இன் a very poor condition. The little girl had lost them running across the road. ஸோ அவங்க அம்மாவோட ஸ்லிப்பரை போட்டுட்டு அவ ரோட்ல கிராஸ் பண்ணி ஓடினா. எதுக்கு பார்த்து பயந்துட்டுனா, வேர் டூ கேரேஜஸ் ஹேட் ராட்டில்டு பை டெரிபிளி ஃபாஸ்ட். 2 கேரேஜ் ஒன்னோட ஒன்று முந்திக்கிட்டு போன அந்த வேகத்தை பார்த்து பயந்து இவ ரோட்ல ஓடினதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஸ்லிப்பர் வந்து அவ கால்ல இருந்து தவறி விழுந்துருச்சு. ஒன் ஸ்லிப்பர் ஷி ஹேட் நாட் பின் ஏபிள் டு ஃபைண்ட் அகெயின். ஒரு ஸ்லிப்பர் தான் கிடைச்சது, ஒரு ஸ்லிப்பர் இல்ல. அண்ட் a boy had run off with the other, saying he could use it very well as a cradle someday when he had children of his own. அந்த இன்னொரு ஸ்லிப்பர் என்ன பண்றான், இன்னொரு பையன் பாவம், அவனும் ஒரு புவர் சைல்டா தான் இருக்குமோ என்னவோ, அவன் என்ன பண்றான், அவன் தூக்கிட்டு ஓடுறான். பாரு இவ்வளோ பெரிய ஸ்லிப்பரா உனக்கு, இதை என் குழந்தைங்களுக்கு தாளாட்டுறதுக்கு நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு he has just taken away. என் குழந்தைங்க ஒரு நாள் எனக்கு குழந்தைங்க பிறக்கிறப்போ இது யூஸ் ஆகும் அப்படின்னு எடுத்துட்டு ஓடுறான். ஸோ ஒரு அங்க வந்து நிறைய பேர் இப்போ புவரா இருக்கிறாங்க அப்படிங்கறதும் நமக்கு தெரியுது. அண்ட் சோ த லிட்டில் கேர்ள் வாக்ட் ஆன் வித் ஹர் நேக்கட் ஃபீட். அப்போ ஒரு கால்ல ஸ்லிப்பர் போட்டு ஒரு கால்ல ஸ்லிப்பர் இல்லாம நடக்கிறதே கஷ்டம் இல்லையா. ஸோ ஷி வாக்ட் வித் ஹர் நேக்கட் ஃபீட். கால்ல ஸ்லிப்பர் போடாம நடந்துட்டு இருக்கா. விச் வர் குவைட் ரெட் அண்ட் ப்ளூ வித் த கோல்டு. அப்போ அந்த கோல்டுல வந்து அவ கால் தரையில அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கு, ஐஸ்ல நடந்து போற மாதிரி இருக்கு. ஸோ வாட் ஹேப்பன் டு ஹர் லெக்ஸ் அப்படின்னு சொன்னா, இட் ஹஸ் turned red and blue with cold. செவப்பாவும் நீலமாவும் அவளோட கால்கள் மாறிட்டு வருது. In an old apron she carried several packages of matches and she held a box of them in her hand. அவ வந்து ஒரு ஆப்ரன் மாதிரி, முன்னாடி அது ஒரு பேக் மாதிரி இருக்க ஒரு ட்ரெஸ் இருக்கும், அதை போட்டுட்டு இருக்கா. ஒரு ஆப்ரன் மாதிரி, ஒரு பழைய ஆப்ரன். ஆப்ரன்னா தெரியும் இல்லையா, அந்த கிச்சன்ல வேர் பண்ணிப்பாங்கல்ல, அதுதான் ஆப்ரன். ஸோ அந்த ஒரு பழைய ஆப்ரன்ல அவ ஒரு பேக்கேஜ் ஆஃப் மேட்சஸ், நிறைய தீக்குச்சிகள் அடங்கிய பெட்டிகள், அதாவது சின்ன சின்ன தீப்பெட்டிகளை வந்து கொண்டு போயிட்டு இருக்கா. அதை தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. நோ ஒன், அதை தான் ஷீ இஸ் செல்லிங். ஆக்சுவலி ஷீ இஸ் செல்லிங் மேட்சஸ். அந்த குட்டி பொண்ணு வந்து ஷீ இஸ் செல்லிங் மேட்சஸ். No one had bought any from her all day long and no one had given her a cent. அன்னைக்கு நாள் ஃபுல்லா அவளும் சுத்தி சுத்தி வந்து பார்த்துட்டா, ஒருத்தர் கூட ஒரு மேட்ச் பாக்ஸ் வாங்கல. அவ கையில ஒரு சென்ட் கூட இல்ல, ஒரு பைசா கூட இல்ல. ஓகே. அண்ட் shivering with cold and hunger she crept along, a picture of misery, poor little girl. ஓகே. ஸோ கோல்டு ஒரு பக்கம், சில்னஸ் அப்படி இருக்கு ஒரு பக்கம், பசி, ரெண்டுலயும் சேர்ந்து பாவம் அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கா. The snowflakes fell on her long fair hair. வீட்டுக்கு போக பயம், காசே இல்லாம வீட்டுக்கு போக பயம், திட்டுவாங்களோ அம்மா அடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலையில snowflakes fell on her long fair hair. பனி விழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பனி துகள்கள்லாம் அவளோட தலையில, அந்த அழகான அந்த ஃபேர் ஹேர், என்ன முடி வெள்ளையா இருக்கும் இல்லையா, அந்த கோல்டனா இருக்கும் இல்லையா, ஸோ அதுல வந்து ஸ்னோஃபிளேக்ஸ் விழுக ஆரம்பிச்சிருச்சு. விச் ஹங் இன் pretty curls over her neck. அவ நெக்ல வந்து அழகா கேர்ள்ஸ் மாதிரி விழுந்து அவ ஹேர்ல வந்து இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்னோஃபிளேக்ஸ் விழுக ஆரம்பிச்சிருச்சு. In all the windows lights were shining and there was a wonderful smell of roast goose, for it was New Year's Eve. Yes, she thought of that. ஓகே. பார்க்குறா, அந்த தெருவில் இருக்க வீதியில் வந்துட்டே இருக்கா. ஷீஸ் வாக்கிங் அலாங் த ஸ்ட்ரீட்ஸ். எல்லா வீட்டுக்குள்ளேயும் லைட்ஸ் எரிஞ்சிட்டு இருக்கு, எலக்ட்ரிசிட்டி வராத சமயம். ஸோ எல்லாமே என்ன உள்ள எல்லாமே விளக்கு பொறுத்து வச்சிருக்காங்க, கேண்டில்ஸ் எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ எல்லா வீட்லேயும் பளிச்சுன்னு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா நியூ இயர்ஸ் ஈவ் நைட் எல்லாம் அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்க போறாங்க. ஸோ இட் இஸ் ஆல் தேர். அது மட்டும் இல்லை, நியூ இயர்ஸ் ஈவ்னால எல்லார் வீட்டில இருந்தும் ஸ்மெல், அந்த ஃபுட்டோட ஸ்மெல் வந்து பயங்கரமா
அவளை வந்து டெம்ப் பண்ற மாதிரி இருக்கு. ரோஸ்ட் கூஸோட ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. ஓகே, கூஸ் அப்படின்னு சொன்னா வாத்தை வந்து ஃப்ரை பண்ற அந்த ஸ்மெல் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ பசியோட இருக்கிறப்போ அந்த ஸ்மெல் வந்து அவளை பயங்கரமா டெம்ப் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, in a corner formed by two houses, one of which projected further out into the street than the other, she sat down and drew up her little feet under her. என்னப்பட்ட அவளுக்கு அதுக்கு மேல அவளால நடக்க முடியல, வீட்டுக்கு போகவும் பயமா இருக்கு. என்ன பண்ணிட்டான்னா, ஒரு 2 வீடு முட்டிட்டு நிக்குது. அந்த இடத்துல வந்து அவளுக்கு ஒரு சின்ன கார்னர் மாதிரி கிடைக்குது. அந்த இடத்துல போய் அவ அந்த ஓரமா போய் அவ நின்னுக்கிறா. அது ஒரு கொஞ்சம் ஷெல்டரோட இருக்கிற மாதிரி இருக்கு அந்த இடம். ஸோ அவ தன்னோட காலை இழுத்து உட்கார்ந்துக்கிறா. She was getting colder and colder but did not dare to go home. அவளுக்கு ரொம்ப அந்த சில்னஸ் அதிகரிச்சுட்டே இருக்கு. பட் அவ வீட்டுக்கு போக ரெடியா இல்ல. For she had sold no matches nor earned a single cent and her father would surely beat her. ஒரு பைசா கூட அன்னைக்கு அவ ஏர்ன் பண்ணல, ஒரு சிங்கிள் சென்ட், அவங்க ஊரு பணம். ஓகே, so she had not earned a single cent, CENTங்கிறது அவங்களோட பணம். ஓகே, and her father would surely beat her. அவங்க அப்பா கண்டிப்பா அடிப்பாரு. So she's afraid to go home. Besides, it was cold at home, for they had nothing over them but a roof through which the wind whistled even though the biggest cracks had been stuffed with straw and rags. அவங்க வீட்டுக்கு போறதுல பெருசா அவளுக்கு ஒன்றும் யூஸ் ஆயிருக்க போறதில்லன்னு அவளுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வீட்லயும் பெருசா ஷெல்டர் ஒன்றும் கிடையாது. அந்த விண்டோஸ் அந்த செவரெல்லாம் கிராக் மாதிரி விழுந்து அது வழியா காத்து உள்ள வந்துகிட்டே தான் இருக்கு. இவங்க ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க வைக்கல, ராக்ஸ் எல்லாம் வச்சு, ஸ்ட்ரா ராக்ஸ் எல்லாம் வச்சு. ஈவன் தென் அவங்க வீட்டுக்குள்ளேயும் பயங்கர குளிரா தான் இருக்கும். Her hands were almost dead with cold. அவளோட கைகள் பாத்தீங்கன்னா அப்படியே டெட் வித் கோல்டுனா அப்படியே இறுகி போச்சு கோல்டுனால. ஓ, ஹவு மச் ஒன் லிட்டில் மேட்ச் மைட் வார்ம் ஹர். ஆனா என்ன வித்துட்டு இருக்கா தெரியுங்களா? வார்ம்த் கொடுக்குற ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வார்ம்த் ஒரு முக்கியமான விஷயம். பேசிக் சர்வைவலுக்கு எப்படி நான் ஹேட் சொன்னனும் அது மாதிரி இது ஸ்லிப்பர்ஸ் இல்லைன்னா ஷூஸ் சொன்னோம், அதே மாதிரி தான் வார்ம்த், உடம்ப வெப்பமா வச்சுக்கிறதும் அவங்க சர்வைவலுக்கு ரொம்ப முக்கியம். அவ ஆக்சுவலா மேட்ச் ஸ்டிக்ஸ் தான் வித்துட்டு இருக்கா. ஸோ அதை பொருத்தி வச்சாலே அவ வந்து உயிர் வாழ முடியும். இஃப் ஷி குட் ஒன்லி டேக் ஒன் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் ரப் இட் அகேன்ஸ்ட் த வால் அண்ட் வார்ம் ஹர் ஹேண்ட்ஸ். அவ நினைச்சு பாக்குறா, ஒரே ஒரு ஸ்டிக்கை மட்டும் எடுத்து பொருத்தி வச்சா எனக்கு கொஞ்சம் என்ன கிடைக்கும், வார்ம்த் கிடைக்கும் இல்லையா? ஒரு விஷயம், அந்த நிழலின் அருமை வந்து வெயில்ல தான் தெரியுங்கிறப்போ அந்த வார்ம்த்தோட அருமை கூட அந்த குளிர்ல தான் தெரியும் இல்லையா? ஸோ அந்த she needed warmth. Okay, she drew one out, ratch. அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அனாமட்டோபியா வேர்டு, அது அதை தீப்பெட்டிய அப்படி இது பத்த வைக்கிறா, அதுதான் ராட்ச். ஹவு இட் ஸ்பட்டட் அண்ட் பர்ன்ட். எவ்வளவு அழகா அது எரியுது பார். ஓகே, அந்த எரிகிறத ரசிக்கிறா. இட் மேட் அ வார்ம் பிரைட் ஃப்ளேம் லைக் எ லிட்டில் கேண்டில் as she held her hands over it. அது வந்து அழகான ஒரு குட்டி கேண்டில் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. அவ கைகளை அதுக்கு மேல வச்சுக்கிறா. பட் இட் கேவ் அ ஸ்ட்ரேஞ்ச் லைட். ஆனா அவ அதை பார்த்துட்டே இருக்க அந்த லைட் வந்து வித்தியாசமா பெருசா மாறுது. It really seemed to the girl as if she was sitting before a great iron stove with shining brass knobs and a brass cover. இப்ப அவ கண்களுக்கு என்ன காட்சி தெரியுது தெரியுமா? அவ எது முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறதா இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டவ் முன்னாடி, ஒரு வீட்டு சமையலறை முன்னாடி உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஸ்டவ்க்கு மேல இருக்க பிராஸ் கவருக்கு முன்னாடி அவ உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. How wonderfully the fire burned. How comfortable it was. அவளுக்கு தேவைப்பட்ட விஷயம், அந்த இடத்துல அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அவளுக்கு வந்து உடம்புல அந்த வார்ம்த் பட்டு அவ எப்படி இருக்கா அப்படியே ஃபீல் பண்றா, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றா. ஓகே, the youngster stretched out her feet to warm them too. காலையும் கொஞ்சம் நீட்டிக்கிறா, அந்த வார்ம்த் கிடைக்குதான்னு. Then the little flame went out, the stove vanished and she had only the remains of the burnt match in her hand. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னா, அந்த ஃப்ளேம் போயிடுச்சு, அந்த தீக்குச்சி வந்து அணைஞ்சு போச்சு. அணைஞ்சோன்னா என்ன ஆயிடுச்சு, அப்படியே அந்த காட்சி எல்லாமே மறைஞ்சிடுது. அவ ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாலே அந்த ஸ்டவ் மறைஞ்சிருச்சு, எல்லாமே மறைஞ்சிருச்சு. ஓகே, she struck another match against the wall. இப்ப இன்னொரு மேட்ச் எடுத்து அப்படியே வால்ல அப்படி தேய்க்கிறா.
It burned brightly, and when the light fell upon the wall, it became transparent like a thin veil, and she could see through it into the room. அடுத்த மேட்ச் ஸ்டிக் அப்படி பத்த வைக்கிறா. அந்த நிழல்ல அந்த செவுத்து மேல அந்த அந்த தீக்குச்சி எரியிறது தெரியுது. அந்த தீக்குச்சியோட அந்த ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அது அப்படியே எப்படி அந்த செவுத்துல பட்டோன்னு என்ன ஆகுது தெரியுமா, அந்த செவரே ஒரு சின்ன ஒரு வெயில் மாதிரி மாறிடுது. வெயில்னா ஒரு சன்னமான துணியை தான் வெயிலுன்பாங்க. ஒரு ஸ்கிரீன் கிளாத் மாதிரி இருக்கிறது தான் வெயில். ஓகே, அண்ட் ஷி குட் த்ரூ இட் இன் டு அ ரூம். அந்த வெளிச்சம் பட்டோன்னா அந்த சுவர் எப்படி மாறிடுது, ஒரு ஸ்கிரீன் மாதிரி மாறிடுது. அவளால அந்த ரூம்குள்ள பார்க்க முடிஞ்சது. ஆன் த டேபிள் a snow white cloth was spread, and on it stood a shining dinner service. அந்த ரூம்குள்ள என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு அழகான டைனிங் டேபிள் இருந்தது. அது மேல ஒயிட் க்ளோத் போட்டு அது அழகா நீட்டா சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருந்தது. The roast goose steamed gloriously stuffed with apples and prunes. அது மேல அந்த டைனிங் டேபிள்ல மேல என்னென்ன இருந்தது, அவ ஆசைப்பட்ட எல்லாமே இருந்தது. அந்த ரோஸ்ட் கூஸ் தான் ஆசைப்பட்டா இல்லையா, அந்த ஸ்மெல்ல வருது அப்படின்னா அது ஃப்ரை பண்ண அவளுக்கு அதை சாப்பிடணும் போல இருக்கு. ஸோ அப்படியே ஸ்டீம்டு க்ளோரியஸ்லி அப்படியே புகையோட அந்த ரோஸ்ட் கூஸ் இருக்குது. ஸ்டஃப்டு வித் ஆப்பிள்ஸ் அண்ட் ப்ரூன்ஸ். வேற ஆப்பிள்ஸ் எல்லாம் பக்கத்துல எல்லாமே ஸ்டஃப்டு ஆப்பிள்ஸ் எல்லாமே அதெல்லாம் பண்ணப்பட்ட அந்த டிஷ் எல்லாமே அவளுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே அங்க இருக்கு. And what was still better, the goose jumped down from the dish and waddled along the floor with a knife and fork in its breast right over to the little girl. அதுல இன்னொரு முக்கிய அழகான விஷயம் என்னன்னா, அந்த ரோஸ்ட் கூஸ் இருக்கு இல்லையா, அந்த வாத்து சமைக்கப்பட்ட அந்த வாத்து வந்து ஒரு நைஃப் அண்ட் ஃபோர்க். அவங்க they don't use with hand, they don't eat with hand இல்லையா, கைகளால சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன ஃபோர்க்கும் நைஃபும் யூஸ் பண்ணி தான் ஃபுட் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த ரோஸ்ட் கூஸ் என்ன பண்ணுதுன்னா, அப்படியே குதிச்சு அவ பக்கத்துல வருதான், ஒரு நைஃபையும் ஒரு ஃபோர்க்கும் எடுத்துக்கிட்டு அவகிட்ட இருந்தா என்னை சாப்பிடு அப்படின்னு சொல்லி வர்ற மாதிரி இருக்கு. Then the match went out and she could only see the thick cold wall. அப்போ திரும்ப அந்த மேட்ச் வந்து அணைஞ்சு போகுது. அணைஞ்சு போனோன்னு திரும்ப எல்லா காட்சியும் அவளுக்கு மறைஞ்சிருது. She lighted another match. Then she was sitting under the most beautiful Christmas tree. அடுத்து இன்னொரு மேட்ச் எடுத்து லைட் பண்ணி அவ பாக்குறா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே உட்கார்ந்துருக்கா. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அவளோட காட்சிகளை எல்லாம் பாருங்களேன். வாட் ஆல் ஷி ட்ரீம்ட் ஆஃப். அவளுக்கு என்னென்ன வேணும், ஃபர்ஸ்ட் வார்ம்த் முக்கியமா தேவைப்பட்டது. அதனால வார்ம்த்திற்கு ஒரு இடத்துல அவ உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு லைட் ஒரு சீன் வந்தது. அடுத்து அவளுக்கு பசி, பயங்கர பசி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு காட்சி அவ கண் முன்னாடி வந்தது. அடுத்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறா. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே அவ உட்கார்ந்துருக்க மாதிரி அடுத்த காட்சி அவ கண் முன்னாடி தெரியுது. இட் வாஸ் மச் larger and much more beautiful than the one she had seen last Christmas through the glass door at the rich merchant's home. ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு முன்னாடி போன வருஷம் அவ பார்த்தாலாம் ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ. அதை விட அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே அவ உட்கார்ந்து இருக்கிறா. அடுத்து அந்த மேட்ச் ஸ்டிக்கை பத்த வச்சோன்னு thousands of candles burned on the green branches and colored pictures like those in the print shops looked down at her. அந்த இதுல பாத்தீங்கன்னா நிறைய அந்த branches ஃபுல்லா கேண்டில்ஸா எரிஞ்சிட்டு இருக்கு, கலர்ட் பிக்சர்ஸா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. The little girl reached both her hands toward them. அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் மின்னிட்டு இருக்குது இல்லையா, அதை பிடிக்கிறதுக்காக அவ கைகளை நீட்டுறா. Then the match went out. அதை பிடிக்க போறப்போ அப்படியே மேட்ச் போயிடுது, அந்த லைட் வந்து போயிடுது. பட் த கிறிஸ்மஸ் லைட்ஸ் மவுண்டட் ஹையர். ஆனா இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் லைட் எதுவுமே வந்து மாறல. அந்த லைட்ஸ் எல்லாம் மேல 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 போய்கிட்டே இருக்கு. She saw them now as bright stars in the sky. இங்க இருந்த ஸ்டார்ஸ் எல்லாம் மேல ஸ்கைக்கு போயிட்ட மாதிரி பாக்குறா. One of them fell down, forming a long line of fire. Now someone is dying, thought the little girl, for her old grandmother, the only person who had loved her and who was now dead, had told her that when a star fell down, a soul went up to God. Okay, one of them fell down. அவ மேல பார்த்துட்டு இருக்கா, ஸ்டார்ஸ் பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு ஸ்டார் கீழே விழுகிற மாதிரி தெரியுது. அப்போ one of them fell down, forming a long line of fire. அந்த விழுகிற மாதிரி ஒரு நட்சத்திரம் வந்து அப்படி கீழே விழுகுது. அதை பார்த்தோன்னா அவ சொல்றா, now somebody is dying, someone is dying, யாரோ செத்துட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்றா. வாய் விட்டு சொல்றா. ஏன் அப்படி அவ சொல்றான்னா,
அவளுக்கு தெரியும் அவங்க பாட்டி வந்து த மோஸ்ட் லவபிள் ஒன். அவளுக்கு பிடிச்சது உங்க பாட்டி மட்டும்தான். ஷீ இஸ் நவ் நோ மோர். உங்க பாட்டி இப்போ உயிரோட இல்ல. ஆனா அவங்க உயிரோட இந்த சமயத்துல அவளுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்படி கீழே விழுற இந்த நட்சத்திரம் மெட்டியோஸ், எரிகற்கள், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் விழுகிறத பார்த்தா ஏதோ ஒரு சோல் மேல போனாதான் ஒரு நட்சத்திரம் கீழே விழுகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So she says, now someone is dying அப்படின்னு சொல்றான். She rubbed another match against the wall. It became bright again, and in the glow the old grandmother stood clear and shining, kind and lovely. Okay, அடுத்த மேட்ச் ஸ்டிக்கர் எடுத்து உரசுறா. பார்த்தேன்னா அவங்க அந்த லைட்ல இந்த தடவை ரொம்ப அவளுக்கு பிடிச்ச அவங்க கிராண்ட் மதரை நினைச்சோன்னா கிராண்ட் மதர் காட்சியா தெரியுறாங்க. கிராண்ட் மதர் cried the child, oh take me with you. I know you will disappear when the match is burned out. You will vanish like the warm stove, the wonderful roast goose and the beautiful big Christmas tree, says the girl. இப்ப என்ன அந்த லைட் எரிஞ்சோன்னா அவங்க கிராண்ட் மதரை பார்த்தோன்னா இந்த பொண்ணு இமோஷனலா ஓடி போறா. கிராண்ட் மதர் என்னையும் கூப்பிட்டுக்கோ, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இந்த மேட்ச் போறப்போ நீயும் மறைஞ்சிடுவ. எப்படி அந்த ஸ்டவ் மறைஞ்சிச்சோ, எப்படி அந்த கூஸ் மறைஞ்சு போச்சோ, எப்படி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மறைஞ்சு போச்சோ, அதே மாதிரி இந்த மேட்ச் ஃபிளேம் எரிஞ்சு முடிஞ்சோன்னு நீயும் மறைஞ்சிருவ. ப்ளீஸ் டோன்ட் கோ, அதுக்குள்ள என்னை கூப்பிட்டு போயிடு அப்படின்னு சொல்றான். அண்ட் ஷி குவிக்லி ஸ்ட்ரக் த ஹோல் பண்டில் ஆஃப் மேட்சஸ். இப்போ அவளுக்கு பயங்கர பயம், மேட்ச் அணைஞ்சா தானே நீங்க போவீங்க அப்படின்னு அடுத்தடுத்த மேட்ச் ஸ்டிக்ஸா அப்படியே பொருத்தி வைக்கிறா. ஃபார் ஷி விஷ் டு கீப் ஹர் கிராண்ட் மதர் வித் ஹர். ஏன்னா அவளுக்கு அவ கிராண்ட் மதர் அவ கூடவே இருக்கணும். ஏன்னா அவளுக்கு லவ் வந்து அவங்க கிராண்ட் மதர்கிட்ட மட்டும்தான் கிடைச்சது. மற்ற எல்லாத்தையும் கூட விட்டுட்டா. ஷி இஸ் நாட் ரெடி டு லீவ் ஹர் கிராண்ட் மதர். அண்ட் த மேட்சஸ் பர்ன் வித் சச் அ க்ளோ தட் இட் பிகேம் பிரைட்டர் than daylight. அவ எல்லாத்தையும் பொறுத்த எல்லா லைட்ஸும் எரியுது. இப்ப வந்து ரொம்ப பிரகாசமா டேலைட் மாதிரி ஒரு இடம் அந்த இடம் ஆயிடுச்சு. கிராண்ட் மதர் had never been so grand and beautiful. அவ கிராண்ட் மதரை பார்த்தா அவளுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவங்க ரொம்ப புவர் இல்லையா, சாதாரண ட்ரெஸ்ஸோட இருக்க கிராண்ட் மதர் தான் அவளுக்கு தெரியும். பட் இப்ப கிராண்ட் மதர் பார்த்தேன்னா அவ்வளோ கிராண்டா இருந்தாங்க. She took the little girl in her arms and both of them flew in brightness and joy above the earth. இப்ப அவங்க கிராண்ட் மதர் அவ பக்கத்துல வராங்க, அவளை அப்படியே தூக்கிக்கிட்டு பறக்குறாங்க. அப்படியே சுத்தி எர்த்த சுத்தி பறக்குறாங்க. வெரி ஹை அண்ட் அப் தேர் வாஸ் நெய்தர் கோல்ட் நார் ஹங்கர் நார் ஃபியர், தே வர் வித் காட். அவங்க பாட்டி அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவ தூக்கிட்டு போன இடத்துல அவளுக்கு குளிர் தெரியல, பசி தெரியல, பயம் தெரியல. ஏன்னா அவங்க கடவுளோட இருந்தாங்களாம். ஓகே, but in the corner leaning against the wall sat the little girl with red cheeks and smiling mouth, frozen to death on the last evening of the old year. அடுத்த நாள் காலையில நிறைய பேர் வந்து பாக்குறாங்க, ஐயோ பாவம் அந்த குழந்தை வந்து நேத்து குளிர்ல இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, so this little match girl has died that day before. அந்த குளிர்ல அவ அந்த மேட்ச் ஸ்டிக்கை பொருத்தி பார்த்துட்டு அந்த காட்சிகள் அவ கண்ணுக்கு மட்டும் ஃபேரி டெய்ல் மாதிரி ஒரு காட்சி பெருசா விரிவடைஞ்சு தெரிஞ்சது. கடைசியில அவ வந்து கடவுளோட சேர்ந்துட்டா. ஆக்சுவலா அவுட் ஆஃப் பாவர்ட்டி தான், ஃபுட் இல்ல, நரிஷ்மெண்ட் இல்ல, அடுத்து வந்து அவளுக்கு குளிர், அவளுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எதுவுமே இல்லை. பேசிக் நீட்ஸ் தான் அவ கனவாவே காண்றா பாருங்க. ஒரு வார்ம்த் வேணும், ஃபுட்டு வேணும், ஒரு சின்ன ஆசை, அடுத்தது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, இதுதான் அவளோட பேசிக் நீட்ஸே. அதை தான் வந்து அவ வந்து கனவே காண முடியுது. அப்படிங்கன்னா அப்படிப்பட்ட சொசைட்டி தான் இருக்குது நம்மளை சுத்தி அப்படிங்கிற மாதிரிதான் ஆத்தர் வந்து சொல்ல வர்றாரு. The New Year's sun rose upon a little pathetic figure. அப்ப அடுத்த நாள் காலையில அவ வந்து ஆனா ஸ்மைலிங்கா இறந்திருக்கிறா. ஓகே, சோகமால she is frozen to death. ஆனா at the same time அவ வந்து ஸ்மைல் பண்ணிட்டே இறந்த மாதிரி இருக்கு. The New Year's sun rose upon a little pathetic figure. The child sat there stiff and cold, holding the matches, of which one bundle was almost burned. அவ வந்து அந்த ஒரு மேட்ச் ஸ்டிக் அந்த பண்டில் ஃபுல்லாவே எரிச்சிருந்திருக்கா. ஓகே, அப்போ அந்த ஒரு கூட்டமா நின்று எல்லாம் ஐயோ பாவமே அந்த குழந்தைய பார்த்து, அதுக்கு மட்டும்தான் அந்த மக்கள் வந்து வர்றாங்க. உயிரோட இருக்கப்ப அவளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. She wanted to warm herself, the people said. வந்து நின்னவங்கலாம் என்ன சொல்லிக்கிறாங்க, ஐயோ பாவம் அவ தன்னை வந்து வார்ம்த் கொடுத்துக்கிறதுக்காக இத்தனை மேட்ச் ஸ்டிக்கை எரிச்சிருக்கா. No one imagined what beautiful things she had seen. ஒருத்தருக்கும் தெரியாது அவ
அவ வந்து அந்த அந்த மேட்ச் ஸ்டிக்கை பொருத்தினப்போ எத்தனை அற்புதமான விஷயத்தை அவ பார்த்தா. and how happily she had gone with her old grandmother into the bright new year. புது வருஷத்துக்கு அவ எங்க போயிருக்கா? அழகான அவங்க கிராண்ட்மதரோட அவள பிரியமான அவ கிராண்ட்மதரோட அவ ஹெவனுக்கு போயிட்டா. அது தெரியாம அவங்க எல்லாம் இறக்கப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு நம்ம ஆண்டர்சன். ஸோ இது ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சா கூட சட்டில் மீனிங்னா பாவர்ட்டி தான். பாவர்ட்டினால ஒரு குழந்தை வந்து எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணியிருக்கிறாரு. இதேதான் அந்த பீப்புளோட அந்த கேரக்டரும் நமக்கு தெரியுது. அந்த டே ஃபுல்லா அவ அலைஞ்சிட்டு இருக்கா, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, ஒரு குழந்தை வித்துட்டு இருக்குங்கிறப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே ஒன்றும் வரல. ஆனா இது பாஷ் தானே, ஜஸ்ட் சும்மா தேர் ஆக்டிங், தேர் பிரிட்டண்டிங் தட் தே ஆர் சிம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் சில்ட்ரன். சும்மா சுத்தி நின்று ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றதுனால எந்த பயனும் இல்லை. இஃப் வி ஆக்சுவலி see children who are suffering, we have to help them அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்டா ஒரு மெசேஜோட he has closed this story. Okay, I hope you liked my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for notifications, and thank you for watching.